எப்படிக்கா கூப்பிடுவீங்க? நானா நான் அத்தான்னு கூப்பிடுவேன். அத்தான், ரைட். அத்தான். இதுக்கு இந்த கையா வலிப்பு வந்த மாதிரி இப்படி திருக்கிறீங்க. சொல்லும் போதே எனக்கு உங்க வீட்டுல எப்படி இவ்வளவு பாசம்? அதை டிப்ஸ் கொடுங்க. ஆனா உண்மையில ஏன் நாங்க அத்தா அத்தான்னு கூப்பிடுறோம் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கணவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களா, மனைவிக்கு கையில இருந்த வளையலே அத்தான், அதனால அவன் அத்தான். மனைவிக்கு கழுத்துல இருந்த செயினே அத்தான், அதனால அவன் அத்தான். மனைவிக்கு காதில் இருந்த கம்மலே அத்தான், அதனால அவன் அத்தான். ஒவ்வொன்னா அத்துட்டு போனாலும் அவன் அத்தான். பாத்தீங்களா என்னாச்சு இவருக்கு? என்னாச்சு? ஓஹோ, ஒண்ணு அத்ததுனாலே அவன் அத்தான். ஆமா. சரி இருக்கட்டும் சித்ரா, நிகழ்ச்சி முடிச்சிட்டு பக்கத்துல நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆலங்குளமா? ஆமா. இல்ல இல்ல இங்க சங்கர கோயிலா? கடையாள ரொட்டி. சரி, கடையாள ரொட்டியில விட்டுக்கிட்டு நாங்க வீட்டை பார்த்துட்டு ஓடி போயிட்டோம். நீ பஸ்ஸுக்காக வெயிட்டிங்ல நிக்கிறா. ராத்திரி 2 மணிக்கு ஒரு களவாணி பைய ஓடி வந்து உன் கழுத்து கடக்க லாங் செயினை அத்துட்டான். அவன் உனக்கு அத்தானா? ஏ அத்தா, ஏ அத்தா, கை தட்டிருங்கனே. அத்தா அப்படின்னு பார்த்தால போவியோ? நீங்க கை தட்டுறீங்க அப்படிதானே? அந்த